2025 ஜூன் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மேச ராசி நபர்களுக்கு. மேச ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிநாதன் ஒரு கிரகமே இந்த மாசம் போதும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல ஒரு நல்ல வலிமையோட ஒரு சூழ்நிலையில மாறப்போகுது. கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் மேசராசி நபருடைய வாழ்க்கை முறைகள் ரீசெண்டா சரியில்லாம போனது. நிறைய ஜாதகமும் பார்த்தாச்சு. காரணத்துல மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த ராசிநாதன் வீக்காகி நீசமாகி வக்கரமாகி மிதுன ராசியில பாதி, கடக ராசியில பாதி, இப்படி நிறைய ஒரு அலங்கோலமான ஒரு சூழ்நிலைக்கு செவ்வாய் தள்ளப்பட்டது. அந்த அலங்கோலமான சூழ்நிலைக்கு செவ்வாய் தள்ளப்பட்ட காரணத்துல செவ்வாயின் முதன்மை ராசியான மேசராசி நபர்கள் நிறைய டிராபேக்குகளை சந்திச்சிங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக, குடும்ப ரீதியாக, இது மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட்ல நிறைய டிராபேக்களை சந்திச்ச ஒரு ராசி மேசராசி. இப்போ அந்த சூழ்நிலை, அதாவது ஒரு துடிப்பான ஒரு வலிமையான சூழ்நிலைகள் இல்லாம போய் கம்ப்ளீட்டா ஒரு மயக்கமான சூழ்நிலையில ஒண்ணுமே பிடிபடல அப்படிங்கிற மாதிரி ஒரு மயக்கமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டீர்கள். இப்போ இந்த மாசத்தை பொறுத்தவரை இந்த செவ்வாய் கம்ப்ளீட்டாக இனிமேல் இந்த நிலைமையிலிருந்து வெளியேறி சிம்ம ராசி, சிம்ம இடத்திற்கு பெயர்ச்சி. பொதுவாகவே சிம்ம இடத்திற்கு வரக்கூடிய செவ்வாய் அதிக வீரியமான ஒரு கிரகமா இருக்கும். மேஷத்துல இருக்கிறத விட கொஞ்சம் சிம்மத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் எல்லா விதத்தையும் கொஞ்சம் கட்டி காப்பாற்றப்படக்கூடிய ஒரு செவ்வாயா இருக்கும். எதெல்லாம் உங்களுக்கு டிராபேக் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ இல்லை வாழ்ந்துகிட்டு இருந்தீங்களோ அந்த டிராபேக்கெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையும். இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. இழப்புகள் தான் காரணம். ஒரு பக்கம் 7.5 சனி போயிட்டு இருக்கு இல்லையா, இழப்புகள் தான். இருப்பினும் இருக்கிறத காப்பாற்றணும், இருக்கிறத சரி பண்ணணும், கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும், எல்லாத்தையும் சரி பார்க்கணும். நீங்க இல்லைன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற தன்மையில நீங்க இருக்கக்கூடிய இடம் அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும்பொழுது செவ்வாய் ஒரு வலிமையான இடத்துக்கு வர்றதுனால டிராபேக்குகள்லாம் தூக்கி நிறுத்தப்படும். இதேனும் உங்களுக்கு வரவுகள் வரவில்லை, இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா கூட அதை இதுக்கு மேற்பட்டு வேறு வழியில நீங்க சரி செஞ்சுக்க முடியும். போனது போகட்டும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் சில விஷயத்த ஒதுக்கி வச்சு இதுக்கு மேற்பட்டு புதுசாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணால் அது உங்களுக்கு பயனளிக்கும். புரியுதுங்களா? ஒரு வேலை வாய்ப்பு, தொழில், இந்த மாதிரி எல்லா விஷயமும் ஒரு இடத்துக்கு போகணுன்னா கூட இதுக்கு மேற்பட்டு போனீங்கன்னா காரியம் ஆகும். 5ஆம் இடத்துல வருது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும். 5ல் செவ்வாய் வருது. 5ல் செவ்வாய் வர்றதுனால ஏதேனும் ஒரு விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக நடக்கும். அதிர்ஷ்டகரம் என்பது ரோட்டில் பணம் கிடைப்பதல்ல, லாட்டரியில் பணம் விழுவதல்ல. காரியங்கள் டக்குன்னு ஏதோ உங்களுடைய விருப்ப தேவைகள், உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு விஷயங்கள், டக்குன்னு காரியங்கள் கொஞ்சம் வேலையாகும். அது எந்த காரியமாக இருந்தாலும். ஒரு சில நபருக்கு மேக்சிமம் மேல் இடத்துல இருந்து எனக்கு எந்த ஒரு காரியமும் ஆகலை அப்படின்னு புலம்பல்கள் இருக்கும். நீங்க எந்த லெவல்ல இருந்தாலும் உங்களுக்கு மேல் இடத்துல இருந்து எனக்கு எந்த ஒரு காரியமும் ஆக மாட்டேது, இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு காரியம் ஆகிறதுக்கான வழி இந்த மாதம் உண்டு அப்படிங்கிறது மைண்ட்ல வச்சுக்கலாம். அடுத்ததாக ராசியில இந்த மாதம் முழுக்கவே சுக்கிரன் வருது. சுக்கிரன் ஒரு சுகபோக கிரகம், ஒரு மகிழ்ச்சி கிரகம், சந்தோஷ கிரகம், ஒரு முகத்தை கொஞ்சம் அட்ராக்டிவா வச்சுருக்கோம், ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் கொஞ்சம் நல்லபடியாக வச்சிருக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் 2 மற்றும் 7 கூடிய கிரகம் உங்க ராசிக்கு. அப்படிங்கிறதுனால பண வருவாய், செலவழிக்கக்கூடிய பணம், பொருள், ஒரு சில நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், பெண்கள் மூலியமான சில சொகுசு விஷயங்கள், இதெல்லாம் மேசராசி நபர்களுக்கு கொஞ்சம் தானா தேடி வர்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தின் மூலியமாக மேசராசி நபர்கள் சில சந்தோஷ அமைப்புகளை பெறுவீர்கள். ஒரு சில நபர்களுக்கு திருமண அமைப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள், சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமாக வரும். 7 கூடிய கிரகமாக சுக்கிரனை ஆகி அந்த சுக்கிரன் ராசியில ராசிநாதன் செவ்வாய் இப்போதைக்கு 5ல் போய் இருக்கிறதுனால திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு பிளஸ், பாசிட்டிவ்
அப்படிங்கிறத எடுக்கலாம். இது காதல் திருமணமோ அரேஞ்ச் மேரேஜ் எப்படியாக இருந்தாலும் அப்படிங்கிறது கோச்சார ரீதியாக இந்த மாதத்தில் ஜூன் மாதம் மேசராசி நபருக்கு இது ஒரு தெளிவான ஒரு பதில். அதே போல் செவ்வாய் 5ல் இருக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் நல்லா இருக்குது இந்த மாதத்தை முழுக்க. இந்த மாதம் முழுக்கவே சில விஷயங்களை நீங்கள் ஒவ்வொன்றா அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் பார்க்க பார்க்க எல்லாமே அது வந்து வளர்ச்சியை நோக்கி போகும், டவுன் ஆகாது. வளர்ச்சி 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 அப்படிங்கிற ஒரு அமைப்பில் போகும். மேசராசி நபர்களுக்கு ஒரு குடுப்பனையான நல்ல மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையப் போகிறது.